ஹை காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காளான் பட்டாணி போட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். அது எப்படி செஞ்சது பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு பேக்கெட் காளான் தான் வாங்கி வந்துக்கிறேன். இது வந்து நான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பாருங்க, மண்ணா என்னன்னு தெரியல, தோட்டத்துலேருந்து பிக்கும் போது அப்படின்னு. நான் பட்டாணி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி இப்போ வந்து எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து காளான் பட்டாணி கிரேவி செய்யலாம் நம்ம. நான் வந்து காளான் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி வந்து ஜூஸ் பண்ணுறது கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 தக்காளி. ஏன்னா வந்து நம்ம கிரேவி வேணும் இல்லையா, அதனால 2 தக்காளி வந்து தாளிக்கிறதுக்காக 2 தக்காளி வந்து நான் வந்து ஜூஸ்க்காக வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுக்கிற காளான் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வேகணும். இது வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது அது வதங்கின்னு இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலான்னா 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஜூஸ்க்காக 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து ருபி வச்சுட்டு வந்து கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி போட்டோம்னா நான் வந்து கறிக்கரையாக ருபி இருக்கிறேன். ரொம்ப நைஸாக ருபில. இது கூடவே நம்ம வேஸ்ட் பண்ணாத தண்ணி ஊற்றி நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். மசாலெல்லாம் போட்டுக்கிறது. இப்போ வந்து இது கூடவே நம்ம என்ன பண்ணாங்கக்கா கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடலாம். நம்ம காரத்துக்கு வந்து நம்ம கொழும்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூனு. இது கூடயே வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு குழம்பு. இப்போ வந்து மசாலா நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கம்மியில் வச்சுட்டு மீடியமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளாக ஒரு பட்டாணி காளான் போட்டு கிரேவி சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து நம்ம காளான் பட்டாணி கிரேவி வந்து ரெடியாக வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ காளான் பட்டாணி கிரேவி செய்கிறது பார்த்துருக்கீங்களோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.